செந்தூர் பாரியா அவருக்கு மரியாதை செய்து வருகிறார். தென்னையும் பனையும் அழகு பொருளாக அழகு சாதனமாக செய்து வரும் காட்சிகள் கண்கொள்ளா காட்சி. நீங்கள் நேரடியாக இது எப்படி பொக்கைகள் செய்வது, சிறப்பாளர்களை எப்படி வரவேற்பது என்பதற்கு இங்கே முன் உதாரணமாக இங்கே பொக்கைகளை அவர்கள் அழகுபடுத்தி கொண்டிருக்கும் டெக்கரேட்டர்களை நீங்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் செய்யக்கூடிய சேவைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி சிறப்பாக பல்வேறு சேவைகளை இதுபோன்ற சேவைகளை சொன்னால் தமிழகத்தோட அரசு நடத்துகிற பயிற்சியில SIRDல ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அங்க பயிற்சிக்கு வரவங்களாம் இந்திரகுமார் அவர்களுடைய இடத்துக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. இயற்கை மரம் நடவிற்கு தானாக வந்த பாலர் படைகளை நீங்கள் திருவங்காரணை பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்டம் பூஞ்சோலை கிராமமாக்கும் எண்ணங்களில் மாணவ செல்வங்கள் தொடர்ந்து பணி செய்வதற்காக களமிறங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை அணிவகுத்து செல்லக்கூடியதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே ஊர் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த திருவங்கரணை குடிநீர் குளங்களை முழுவதுமாக சுற்றிலும் இங்கே மரம் வைக்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்ட தருணங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது யாரும் பணம் கொடுத்து வர வைக்கவில்லை. அனைத்தும் தொண்டு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள், இயற்கை வள பாதுகாவலர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சேவைக்காக கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் காட்சிகள். இந்த தொடர்ந்து இந்த ஏரி முழுமையாக அனைவரும் கலந்து கொண்டு இந்த சேவையிலே சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கும் காட்சிகளை, நிழல் தரும் மரங்களை நடுவதற்காக சங்கிலி தொடராக தொடரக்கூடிய இந்த சேவைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுபோன்று காஞ்சிபுரம் மாவட்டம் திருவங்கரணை போன்று பல்வேறு இடங்களிலும் இதுபோன்று மரங்களை நட வேண்டும். அதற்கான பாதுகாப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இயற்கையை பாதுகாப்போம், நாம் மழை பெறுவோம், நாம் நலமாக வாழ்வோம். இயற்கையை பாதுகாப்பதனால் நாம் நோயின்றி வாழ முடியும், நாம் நலமாக இருக்க முடியும், வளமாக இருக்க முடியும். இங்கே இந்த தாமரை குளம் முழுமையாக இது தாமரை குளம். ஒரு காலகட்டங்களிலே இது குப்பையாக இருந்தது. இது முழுமையாக தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து இந்த கிராமத்தை தத்தெடுப்பதற்கு காரணமாக இருந்ததனால் இன்று இது ஒரு பூஞ்சோலை கிராமமாக மாறிக்கொண்டிருக்கிறது. 1000 நாள் அத்திக்குழு அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து குழந்தை செல்வங்கள் எல்லாம் இந்த மரங்களை வைக்கும் கண்கொள்ளா காட்சிகளை நீங்கள் பார்ப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவரும் கலந்து கொண்டு அவர்கள் பணி, இது எனது பணி, இது எனது சேவை என்பதை மிக ஆர்வமுடன் செய்து கொண்டிருக்கும் கண்கொள்ளா காட்சிகளை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். பசுமை பாதுகாப்பு பிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மர நடவு நிகழ்ச்சி நாளொரு வண்ணம் பொழுதொரு மணியாக நாளைய சமுதாயத்தின் சிறப்பாளர்கள் அனைவரும் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் திருவங்கரணை பகுதியை மிக சிறப்பாக மரம் நடக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு கிராமங்களையும் இதுபோன்று பிறந்த மண், தாய்மண், குருவிக்கூடு சேவை நாளொரு வண்ணம் பொழுதொரு மணியாக திருவங்கரணை பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக பணி செய்து வரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை போன்று நல்லுள்ளங்களை படைதிரட்டி பணி நடந்து கொண்டிருக்கும் காட்சிகள். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் திருவங்கரணை பஞ்சாயத்தில் கிராமத்தில் இருக்கோம். இன்றைக்கி வந்து இங்கே ஒரு 1000 மரங்கள் நடுறதுக்காக வந்திருக்கோம். இந்த 1000 மரத்தில் வந்து 60 மரங்கள் நம்ம புழல் ஏரி, அராபத்து ஏரி, மணிசங்கர் ஐயா தலைவர்
அவருக்கு வந்து 60வது கல்யாண நாள் கடந்த வாரம் நடந்தது. அதை நம்ம ஆனர் பண்ணியிருந்தோம். அவருக்கு வந்து இந்த மரங்கள் 60 மரங்கள் நடப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல் மரமாக அவர் தொடங்கியிருக்கிறாரு. 60 மரம் அவர் பேர் நடப்படுறத சிறப்பு சிறப்பு, அருமை அருமை, அற்புதம் அற்புதம் அற்புதம். எறும்பை போன்று சுறுசுறுப்பாக, வானவில்லை போன்று அழகு படைத்தவர்கள், வானத்திலேயே பறக்கக்கூடிய பறவைகள் அணிவகுத்து பறப்பது போன்று இங்கே அனைவரும் அணிவகுத்து தங்கள் பணிகளை சீருடனும் சிறப்புடனும் நலனுடன் செய்து திருவாங்கரணை காஞ்சிபுரம் மாவட்டம் பகுதியிலே 1000 மரக்கன்றுகள் நடும் சேவைகளை இங்கே சங்கிலிச் தொடராக மிக சிறப்பாக அணிவைத்து சென்று செய்து கொண்டிருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்ப்பதில் மற்றற்று மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ஆரோக்கியம் 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 ஆரோக்கியம், அருமை 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 அருமை, அற்புதம் அற்புதம் அற்புதம். இயற்கையின் பாதுகாவலர்களே வாழ்க, உங்கள் வளர்ச்சி பசுமையின் வளர்ச்சி. இயற்கை ஆர்வலர்களின் உறுதிமொழிகளை நாம் கடைபிடித்து இயற்கையை நாம் பாதுகாப்போம். உறுதிமொழி: நான் வாழும் பூமியின் வெப்பத்தை குறைப்பேன். உலகத்தின் உயிர் நாடி நீர்வளத்தை பாதுகாப்பேன். தண்ணீர் சிக்கனத்தையும் மழைநீர் சேமிப்பையும் கடைபிடிப்பேன். மாசில்லா காற்றை சுவாசிக்க மரங்களை வளர்ப்பேன். மண்ணை வளமாக்கும் மக்கும் கழிவுகளை உரமாக்குவேன். பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து குப்பைகள் எரிப்பதை தடுப்பேன். நாளைய தலைமுறை நலமாக வாழ இயற்கை சூழலை மேம்படுத்துவேன் என உறுதியளிக்கிறேன். தேன்கூடு கூட்டத்தின் சேவை ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற திருவங்கரணை இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குளத்தை திரும்ப மீட்டெடுத்திருக்காங்க. பெட்ரோபேக் என்ற நிறுவனம் இதற்கான நிதியுதவி அளிச்சாங்க. சிறப்பு. ஒரு 5 ஆண்டுகள்ல திருவங்கரணை கிராமத்துல மரங்கள், பனை மரங்கள், இந்த குளம் மீட்பு, அதே போல லைப்ரரி, இந்த விஷயங்கள்லாம் இங்க இருக்கிற இளைஞர்கள் செய்திருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். சிறப்பு 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 சிறப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் தனி மனிதன் சாதனை ஜானகிராமன் ஐயா அவர்கள்தான் இந்த வெள்ளாடையில் உள்ளவர். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த ஊர் வந்து திருவெண்கரணை, ஒரு சிறப்பான ஒரு கிராமம், சிவபெருமான் உள்ள ஒரு கோயில். இந்த ஊர்ல தான் வந்து ஜானகிராமன் ஐயா வந்து பிறந்தார். அவருடைய வயது வந்து 71. இளைஞர் அவர் வந்து கடந்த 10 நாட்களாக இங்கதான் இருக்காரு. இந்த குளம் இருக்கு இல்லைங்களா, ஒரு காலத்துல வந்து வாழை அடைஞ்சு போயிருந்தது, குப்பை மேடா இருந்தது. அந்த குளத்தை வந்து ஐயா வந்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி இது வந்து உதவி வேணும்னு கேட்டாரு. பேபால் நிறுவனம் வந்து இந்த இடத்துக்கு வந்தது, பெட்ரோடெக்னு ஒரு நிறுவனமும் வந்தது. 2 நிறுவனங்கள் எல்லா அமைப்புல வந்து இந்த இடத்த வந்து தூர்வாரி மேடையை வந்து உயர்த்தினாங்க, கரைகளை உயர்த்தினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, நிறைய தண்ணி சேர்ந்து குடிக்கிற அளவுல இருக்கு. இந்த தண்ணி போய் பாருங்க, கையில எடுத்து பாருங்க, தெளிவான நீர், குடிக்கிற நீர். அதாவது இந்த ஜானகிராமன் ஐயாவை தாமரத்தட்டுல வச்சுதான் தாங்கணும். ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் இவரை போன்று முன்னுதாரணமாக ஏற்றுக்கொள்வோம் என்பதை இவர்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு மக்கள் நல்வழிப்படுத்துகின்ற பாதையில இன்னைக்கு ஏறி வாழ வைப்போம். பஞ்சமில்லாமல் காத்து விவசாயம் செழிக்க வைத்தது யாரு? இங்க யாரு? தண்ணீரில் நாடும் இங்கே அதை அழிக்க விடலாமா? சாலை போட வேண்டும், எண்ணெய் மூட வேண்டும், வீடு கட்ட வேண்டும், எண்ணெய் மூட வேண்டும், சாலை போட வேண்டும், எண்ணெய் மூட வேண்டும், வீடு கட்ட வேண்டும்
தண்ணீராலே மண்ணில் வாழ்கிறோம் என்றும் நீ அதை மறவாதே. நீர்நிலைய இங்கு காணவில்லை, அந்த நீர்நிலையோ எங்கும் போகவில்லை. நம்மை எல்லாம் இங்கே வாழ வைக்கும் அந்த நீர்நிலையை நாம வாழ வைப்போம். நிகழ்ச்சி துவங்கத்துக்காக இருக்கின்றேன். திருவாங்கரை முன்னாள் தலைவர் குப்பன் ஐயா அவர்கள் வருக வருக என்று வரவேற்கப்படுகிறது. இந்திரகுமார் ஐயா அவர்கள் வருக வருக என்று வரவேற்கப்படுகிறது. திருவங்காரணை உதவி காவலாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மோகனசுந்தரம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருவங்காரணை பகுதியிலே சேவைகள் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் பரிமாறப்பட்டது. இங்கே தொடர்ந்து சேவை செய்தவர்கள் ஒருவரை ஒருவர் பாறை சாற்றி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி வரவேற்கப்பட்ட காட்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்ற ஒவ்வொரு தருணங்களையும் நீங்கள் கண்டுகொண்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். இதுபோன்று ஒவ்வொரு கிராமங்களையும் பட்டி தொட்டி கிராமங்களையும் பூஞ்சோலை கிராமமாக்குவோம் என்பதை நாம் அனைவரும் உறுதிமொழி எடுப்போம். சென்னை மதுரை இருக்கேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு 30 ஊர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதில் முக்கியமான பிரமுகர் நம்ம அறிமுகப்படுத்தி மேடையில் உட்கார வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரூஅவுட் சென்னை மட்டும் இல்லை, இந்த பகுதி மட்டும் இல்லை, ஒரு 28 அமைப்புகள் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நேரம் எங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்துட்டு இங்கே கௌரவிக்கப்படுறவங்க கௌரவிக்கப்படுவாங்க தனித்தனியாக சிறப்பு அம்சங்கள் சொல்கிறேன். நான் சொன்ன நல்லா இருக்குது, அவங்க அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது. இன்னைக்கு ஒரு 1000 மரங்கள் நடுறதுக்கு திட்டமிட்டிருக்கோம், 2000 பண விதைகள் நடுறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் மட்டும் பங்கேற்கலை, இந்த 25 அமைப்புகளும் இதில் பங்கேற்றிருக்காங்க. பணி சுமையினால வந்துட்டு நமக்கு அரசு அதிகாரிகள் இன்னைக்கு சில பேர்கள் வரலன்றது நம்ம வரலன்றல அவங்க டைம் மாற்றி கொடுத்துருக்காங்க, வரன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நிகழ்ச்சி நம்ம தொடங்கியிருக்கோம், இடையில வந்து கலந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ மேலும் செந்தில்பரையா வந்துட்டு இந்த இதை தொடர்ந்து வைக்க சொல்கிறேன். நன்றி. திருவாங்கரணை மதிப்பிற்குரிய ஜானகிராமன் தென்னேரி சேர்மன் அவர்கள் வந்து ஜானகிராமன் ஐயாவுக்கு மரியாதை செலுத்துறாங்க. செந்தூர் போரே அவர்கள் தான் கிட்டத்தட்ட 32 நாள் அவர் வந்து இங்கேயே படுத்திருந்து இருந்து அந்த கிட்டத்தட்ட பெட்ரோல் கம்பெனி வந்து கிளியர் பண்ணி நண்பர் உங்க பேர் தாங்க இவரும் அவரும் கிட்டத்தட்ட 30 days இங்கேயே தங்கி இருந்து அந்த குளத்தை ஈடுபடுத்தி பண்ணி போயிட்டாங்க. அது பேர் உதவி பண்ணது செந்தூர் போரையாவும் மோகன் சாருங்க. இந்த கிராமத்து ஜனங்க ரொம்ப பேர் உதவியா இருந்தாங்க. அதுக்கு உங்கள் சார்பிலையும் எங்கள் சார்பிலையும் பலத்த கரகோட்டத்தை ஜானகிராமன் சார் கொடுத்தாதான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் அவர்கள் வந்து இப்போ அரிமா சங்கம் இந்த லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லாத அனைத்து இளைஞர்களும் அறிவுரை செய்து மிகவும் நன்றாக நடத்தி கொண்டிருக்கும் ஆய்வாளர் அவர்களையும் ஒரு கைத்தட்டுதலை பாராட்டு சொல்லியிருக்கிறோம். இன்முகத்தோடு வர பல இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதில் ஊக்கப்படுத்துவதில் மிகவும் சிறந்த ஒரு தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள், சாதனையாளர்கள் எல்லாம் இங்கே கௌரவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களே பாராட்டுகிறார்கள். பக்கத்தில் ஒரு இந்திரகுமார் ஒருத்தர் இருக்காரு, இவரும் பல சேவைகள் செய்து, அதாவது தன் உயிரை கூட மதிக்காத அளவுக்கு செய்யற சேவை. நம்ம அரிமா சங்கத்தில் ஒரு மீட்டிங் போட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆஃப் டே கிளாஸ் ஆகுது, டே கிளாஸ் எடுக்கக்கூடியது ரொம்ப அற்புதமான மனிதர் நம்ம கண்டெடுத்துக்கணும். நமது ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் எக்ஸ்னோரா செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை நமது எக்ஸ்னோரா சார்பாக ஒரு கடிதம் வழங்கி கௌரவிக்கிறோம். நமது பாரி அவர்களை நாடுகளுக்கான ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். எடுத்திருக்கிறாங்க. பொதுவா தம்பி செடியிலிருந்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில் வளர்ந்துட்டு இருக்காங்க. எப்போ இங்கே வந்தாலும் எங்களுக்கு என்ன செடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ ஒரு வீட்லையும் தோட்டங்கள் அமைத்து இந்த இளைஞர் கூட்டம் திருவங்கரணையோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்
பசுமையை காக்க வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வாழர் படை வா போட்டோ எடுத்துக்கலாமா அவங்க கூட சேர்ந்து? ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? காஞ்சிபுரம் மாவட்டத்தின் திருவாங்கண்ணை பகுதியிலே முன்னுதாரணமாக திறந்த பாலர் எக்ஸ்னோரா படையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக சிறப்பாக பணி செய்தவர்கள் இவர்கள். மற்ற பூஞ்சோலை கிராமங்களுக்கு முன்னோடி. இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள் அப்படிங்கிறனால நான் சொல்றது நமக்கு இப்போ அங்கேருந்து அம்மா ஒரு நிமிஷம் வாங்கம்மா. இவங்க தான் வந்து அந்த தென் சென்னையோட நீர்நிலைகளுக்கு ஒரு பொறுப்பேற்று அழகா வழி நடத்துகிற ஒரு கற்பகம் அவர்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நேற்றுக்கு ஒரு நீர்நிலையில கவர்னர் அவர்கள் வந்திருந்தாங்க. அவர் அதை பத்தி பதிவு பண்ணுவார். நேற்றுக்கு மாலையில அதை பதிவு போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகா இருக்குமா, ரொம்ப அழகா கிளீன் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே ஒருங்கிணைந்து செய்வார்கள். அவருக்கு ஒரு நல்ல கடவுளை இந்த இடத்தில் பதிவு செய்வோம். உங்கள் சேவை மற்ற கிராமங்களுக்கு முன்னுதாரணம். உங்கள் சேவை தொடர நீங்களே முன்னோடி. உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க ஆரோக்கியம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.